வணக்கம். சமீபத்தில் ஏற்காடு போயிருந்தேன். ஏற்காடு போயிட்டு சேலம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வர்றதுக்காக ஒரு ஆட்டோ பிடிக்கிறேன். ஆட்டோவில் கிளம்பும்போது ஆட்டோ டிரைவர்கிட்ட சும்மா பேச்சு கொடுக்குறேன். இங்கே எப்படி டிவிக்கே வின் பண்ணாங்க அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அவர் சொல்கிறாரு, லக்ஷ்மணன் அப்படின்னு சொல்கிற ஒருத்தர் தான் இங்கே வின் பண்ணியிருக்காரு. ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு அந்த ஆள் அப்படின்னு அவர் சொன்னார். போதாக்குறைக்கு அதிமுகவை சார்ந்தவர்கள் எல்லாம் பணம் கொடுத்துருக்குறாங்க. அவங்க வாங்கிட்டு மக்கள் வாங்கிட்டு என்ன பண்ணிங்கன்னா அதிமுக ஆதரவாளர்களே தாவைக்காவுக்கு போட்டுட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை சொன்னார். இப்போ இந்த லட்சுமண அப்படிங்கிற யார் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். வீரபாண்டி ஆறுமுகம் என்று சொல்லக்கூடிய சேலத்தினுடைய திமுகவினுடைய பிரபலமான ஒரு தலைவர். இவருக்கிட்ட ஆமாம் சாமி போட்டுட்டு இருந்த முன்னாள் காவல்துறையில் வேலை செஞ்ச ஒரு நபர். இப்போ ஒரு மிகப்பெரிய ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். ஏராளமான லஞ்ச ஊழல் புகாரில் சிக்கினவன். இவனே ஒரு வாக்குமூலம் கொடுத்துருக்குறான். என்ன அப்படின்னா, ஒரு சின்ன பையனையே நான் வாயில் துப்பாக்கியால் சுட்டு கொண்டிருக்கேன் அப்படின்னு. அது பியூஷ் மானுஷ் ஒரு வீடியோ போட்டிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அந்த மாதிரி ஒரு கிரிமினலாக இருக்கக்கூடிய, ஒரு மிகப்பெரிய லஞ்ச ஊழல் பேர்வழியாக இருக்கக்கூடிய, ஒரு பெரும் கிரிமினலாக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு விஜய் அங்கே சீட்டு கொடுத்துருக்கிறார். கொடுத்தது மட்டும் இல்லை, அவன் ஒரு ஓட்டுக்கு 2000 ரூபாய் வச்சு அங்கே இருக்கக்கூடிய பெரும்பாலான நபர்களுக்கு கொடுத்துருக்கிறான் அப்படின்னு அந்த ஆட்டோக்காரர் எங்கிட்ட பகிர்ந்துக்கிட்டார். இப்போ நான் இந்த பதிவை எதற்காக சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒன்று பார்த்துக்கணும். இந்த தாவேக்கா வெற்றி பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு கதை உருவாக்கப்பட்டது. என்ன, பணம் கொடுத்தா வெற்றி பெறலாம் அப்படிங்கிற அந்த இதை தாவேக்கா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி. ஆனால் அது உண்மை அல்ல. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனாவுடைய தொகுதியிலிருந்து தமிழ்நாட்டினுடைய பெரும்பாலான தொகுதிகளில் தாவேக்கா வெற்றி பெற்ற பல இடங்களில் தாவேக்காவினர் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ அடுத்ததாக ஒரு முக்கியமான வழி. அப்போ பணம் கொடுத்து வெற்றி பெறலை அந்த மாதிரியான ஒரு விஷயத்தையே தாவேக்கா உடைச்சிட்டாங்க அப்படிங்கிறது பொய்யாயிருது. இப்போ ரெண்டாவது செய்திக்கு வரலாம். தாவேக்கா வெற்றி பெற்றது. தமிழ்நாட்டில் உடனடியாக ஒரு செய்தி பெரிய அளவில் வைரல் ஆகுது. அது வட இந்திய ஊடகங்கள் எல்லாம் வட இந்தியாவுடைய நடுநிலைமையான ஊடகங்கள் எல்லாம் அதை எடுத்து ஒரு பெரிய செய்தியாக போடுறாங்க. போதாக்குறைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு இயக்குனராக இருக்கக்கூடிய ரஞ்சித், உங்களுக்கெல்லாம் தெரியும், அட்டகத்தி ரஞ்சித்தினுடைய வேண்டியவர்களுடைய பக்கங்கள் எல்லாம் இந்த செய்தி தீயா பரவுது. அது என்ன, தமிழ்நாட்டில் 19 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்களை தாவேக்கா நிறுத்தி அந்த இடங்கள் எல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு செய்தி தான் அது. அதாவது நீங்கள் பார்க்கணும், தாவேக்காவினுடைய ரெண்டாவது கதை என்ன அப்படின்னா, சாதி பார்க்கலை, மதம் பார்க்கலை, அதை எல்லாத்தையுமே விஜய் உடைச்சிட்டாரு அப்படிங்கிறதான். இப்போ இதற்கு வலு சேர்க்கக்கூடிய விதத்தில் இப்படி ஒரு செய்தி ஒன்று பரப்பப்படுகிறது. அதாவது 19 பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள் நிப்பாட்டப்பட்டு அவர்கள் மாபெரும் வெற்றியை அடைந்திருக்கிறார்கள் அப்படிங்கிறதான் அந்த ரெண்டாவது செய்தி. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைய தினம் ஒரு ஊடகவியாளர் ஒரு செய்தியை ஆதாரத்தோடு அம்பலப்படுத்துகிறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தமிழ்நாட்டில் 19 தொகுதிகள் பொது தொகுதிகளில் தலித் வேட்பாளர்கள் தாவேக்காவால் நிப்பாட்டப்பட்டார் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வடிகட்டிய பொய். ஒரே ஒரு தொகுதியில் மட்டும், சங்கராபுரம் என்கிற தொகுதியில் மட்டும்தான் ஒரு தலித் வேட்பாளர் நிப்பாட்டப்பட்டார். அவரும் தோற்று போயிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை அவர் ஆதாரத்தோடு அம்பலப்படுத்தி இருக்கிறார். அப்போது தாவேக்கா முதல்ல சொன்ன பொய் என்னென்னா, பணம் கொடுத்து இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது. கடந்த காலங்களில் இங்கே இருக்கக்கூடிய ஆட்சிகளெல்லாம் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை உடைத்து நொறுக்கி இருக்கிறது தாவேக்கா அப்படின்னு. அப்போது லக்ஷ்மணன் அப்படிங்கிற சேலம் தாவேக்கா வேட்பாளர்லேருந்து ஆதவர்ஜுனா இந்த குரூப்பிலிருந்து பல பேர் பணம் கொடுத்திருக்கிறார்கள் என்று மக்களே சொல்கிறார்கள். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான செய்தி அதையும் இந்த ஊடகவியாளர் உடைத்து நொறுக்கி இருக்கிறார். இப்போ நம்ம என்ன சொல்கிறோம், இப்போ போதாக்குறைக்கு இவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வர்றதுக்காக இவங்க சில பொய்களை சொன்னாங்க. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இல்லையா, தமிழ்நாட்டில் ரவுடிகள் பெரிய அளவில் கட்டவிழ்ந்து ஆடுகிறார்கள், போதைப்பொருள் மிகப்பெரிய அளவில் நடமாட்டம் இருக்குது அப்படின்னு. இப்போது 2-3 தினங்களாக கொண்டிருக்கக்கூடிய செய்தி என்ன, உங்களுக்கு நல்லா தெரியும். வாய் பேச முடியாத ஒரு பெண்
அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இல்லையா. ஒரு பெண்ணை கல்லாலே அடித்து கொலை செய்யக்கூடிய ஒரு காட்சி சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலாகுது. பதறுது, நெஞ்சம் பார்த்தா பதறுது. இதெல்லாம் தாவேக்காவினுடைய விஜய் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்றதற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்கள். அதனால தான் எல்லா கட்சிக்காரங்களுமே இன்றைக்கி வந்து இவங்க ஏதோ சிங்கப்பெண் படைன்னு சொன்னாங்க, அந்த படை இந்த படைன்னு சொன்னாங்க. அதெல்லாம் என்ன சும்மா வாய்ஜாலம் தானா, வார்த்தை ஜாலம் தானா, மோடியை மாதிரி வட சுடுற விஷயம்தானா அப்படிங்கிற கேள்வியை தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு விஜயை பார்த்து கேட்க ஆரம்பித்திருக்கார்கள். நான் ஒன்று மட்டும் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். விஜயும் விஜயினுடைய கட்சியினரும் தேர்தலுக்கு முன்பு எவையற்றையெல்லாம் சொல்லி மக்களை ஒரு முட்டாள்களாக நினைத்து ஒரு பொய்யான பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்களோ அந்த வீடியோக்கள் எல்லாமே இன்னைக்கு அவர்களுக்கு எதிராக திரும்பக்கூடிய காட்சியை நம்ம பார்க்குறோம். அப்போ ஒட்டுமொத்தமாக இவர்கள் சொன்னது ஒன்று, இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது ஒன்று. இவர்களுடைய வெற்றிக்கு பின்னால் இதனால தான் வெற்றி நடந்தது அப்படின்னு சொன்னது ஒன்று, ஆனால் உண்மையில் நடந்திருப்பது என்பது ஒன்று அப்படிங்கிறது இன்றைக்கி வெட்ட வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. இதெல்லாம் எத்தனை நாள் தாக்கு பிடிக்க போகுதுன்னு தெரியல. நடந்ததெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இனியாவது இவற்றையெல்லாம் சரி செய்து சரியான வழியில் தமிழ்நாட்டை கொண்டு போக வேண்டிய பொறுப்பு விஜய்க்கும் தாவேக்காவுக்கும் இருக்கிறது இல்லையா. இப்போவே அரசியல் புரசலாக மக்கள் வந்து களத்திற்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இப்போ நீங்கள் இனியும் அதை செய்யலை அப்படின்னா மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு எதிராக களத்தில் வருவார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நம்ம பொம்பளை பிள்ளைங்களா ராத்திரில டாய்லெட் கூட போக முடியல. போயிட்டு வர கேப்ல என்ன நடந்துருமோ என்ன ஆயிடுமோ பதட்டத்தோட இருக்க வேண்டியதா இருக்கு. ஒரு பாட்டி வயசுல இருக்கிறவங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல. ஒரு டீ கடையில நிம்மதியா டீ குடிக்க முடியல. போதையை போட்டு வந்து எல்லாரும் வெட்டிட்டு போயிடறானுங்க. இதெல்லாம் நாடா இல்ல காடா? இங்க கவர்மெண்ட் ஒண்ணு இருக்குதா இல்லையா? 5 வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில வச்சிருக்கிற ஸ்டாலின் சார் ஒரு அடிப்படை பாதுகாப்பை கூட கொடுக்க முடியலன்னா எதுக்கு இந்த ஆட்சி, எதுக்கு இந்த அதிகாரம்? 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.